சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2. ஆமென். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஆமென். 3வது, இந்த ஏலியின் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது அவங்களுக்குரிய ட்ராக்கை மாறிட்டாங்க. அவங்களுடைய ட்ராக் அவங்கள விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது ஆலயத்திலே பலியிட வந்தவர்களுடைய பலியை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அற்பமா நினைக்கிற அளவுக்கு நடந்தாங்களாம். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். தேவாலயத்திலே பலியிட வந்தவர்கள் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலியை அவர்கள் அசுத்தமா நினைச்சாங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு இவர்களுடைய பொல்லாத நடக்கை. அவங்க தகப்பனார் சொல்லும்போது சொல்றாரு, மனிதர்கள் இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய நடக்கையை அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன்ப்பா, வேண்டாம், இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தங்களுக்கு எழும்புகிற மாமிச இச்சைகளை அவர்கள் அடக்க முடியாமற் போன காரணத்தினாலே வேதம் சொல்கிறது வழிமாறி போனார்கள். 3 காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வழியை விட்டு நம்மளை திசை திருப்புறது என்ன சொல்லுங்க? நம்முடைய கண்களில் நம்ம ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் நம்முடைய கண்கள் நம்மை வழி திருப்பி போகணும். நம்பர் 2, 2வது சொல்லுங்களேன், அசால்ட்டா அது உங்களை வழி விலகி போக பண்ணும். நம்பர் 3, 3வது உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அடக்கி ஆளாவிட்டால் அது உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் வழிமாறி போக பண்ணும். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் வாச்ச வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. எல்லாரும் எடுங்க, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் இப்போ வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒருவேளை வசன போர்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை செய்யுங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நான் உங்களை பிளஸ் பண்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தி முடியும் போது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேர்த்தியான வழியில நடத்தி சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு கட்டளை இடுவாராக. உங்கள் வேலை அது உங்களுக்குரியதாய் மாறட்டும். உங்கள் குடும்பம் கர்த்தர் உங்களுக்காக வைத்த குடும்பமாய் இருக்கட்டும். உங்கள் எதிர்காலம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின எதிர்காலமாய் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து போகிற எல்லா வழிகளும், நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற, ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்குகிற, கர்த்தர் பிளஸ் பண்ணி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தடுமாறி திரிகிறவர்கள், வழி தெரியாமல் அலைகிறவர்கள், பாதை தெரியாமல் கஷ்டப்படுகிற அனைத்து பேரையும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் கரங்களை கர்த்தர் பிடித்து உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி
உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை கர்த்தர் செவ்வையாக்கி, கர்த்தர் உங்கள் வழிகளிலே, உங்கள் பாதைகளிலே உங்கள் குடும்பத்தை நிறுத்துவாராக. வழி தப்பி போயிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வருவாராக. வழி தப்பி இருக்கிற அந்த கணவனாரை கர்த்தர் கையை பிடித்து கொண்டு வருவாராக. வழி தப்பி இருக்கிற அந்த வாலிப மகனையும் மகளையும் கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வந்து கர்த்தர் அந்த வழியிலே நிலைப்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமேன். இப்பொழுது பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். தப்பான விதத்திலே வழி நடத்துகிற மனிதர்களை விட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுவார்களாக. அந்த மனிதர்களை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. உங்கள் குடும்பத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால தவறான அந்த கைடன்ஸ் இப்போ இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் பிள்ளைகள் சிக்கி தவித்திருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் இப்பொழுது பிடுங்கி அவரை வெளியே கொண்டு வருவாராக. உங்க பிள்ளைய வெளியே பிடுங்கி எடுத்துட்டு வருவாராக. இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்தோடு இருக்கிற அந்த துண்டிப்பு இப்பொழுது நடப்பதாக. கர்த்தர் அந்த அசுத்தத்திலிருந்து என் பிள்ளைய கர்த்தர் துண்டித்து எடுப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று, கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க. என்னுடைய வழியிலே நான் ஒரு நாளும் விலகவே கூடாது, விலகவே கூடாது. என்னுடைய பாதையில நான் ஓடி ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் அடைவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்குரிய வழிகளிலே கர்த்தர் உங்களை அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர். உங்கள் வழிகளில் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லைன்னா பிசகுவதே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. சத்தமாய் சொல்லுங்கள். உங்கள் வழிகளில் ஒன்றும். ஆமென். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதுல வாய்க்க பண்ணட்டும். அது என்ன செஞ்சாலும் அது கர்த்தர் உங்களுக்காகவே வைத்ததாகவே இருக்கட்டும். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வழியிலே என்னை கொண்டு போய் நிறுத்துவீராக. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள புது வருஷம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் பாதையில் நடக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை அந்த வழியில் கொண்டு போய் நிற்க வைப்பாராக. ஆமேன். ஒருவேளை நீங்கள் அந்த வழி மாறதுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். பாஸ்டர் நான் தான் வழி விலகி போயிட்டேன், நான் தான் வழி விலகி போயிட்டேன். ஆனால் நீங்கள் கத்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வழி விலகி போயிட்டேன், நான் வழி மாறிட்டேன். நீங்க வழி மாறி போயிட்டீங்க, வழி விலகி போயிட்டீங்கன்றதுக்காக திரும்பி அந்த வழிக்கு வரவே மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நம்புறேன், ஆண்டவர் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போனார். அந்த ஆடு வழி விலகி ரொம்ப தூரம் போய் நிறைய முட்களில் எல்லாம் சிக்கி அந்த ஆடுக்கு நிறைய காயங்கள் எல்லாம் பட்டுச்சு. ஆனா ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆடால தொடர்ந்து போக முடியல. உடனே அந்த ஆடு அங்கே இருந்து கத்துது. தன்னுடைய எஜமானனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கத்துது. அந்த எஜமானன் அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி அந்த எஜமானன் போனார். அந்த ஆட்டினுடைய சத்தத்தை கேட்டு திரும்ப அந்த எஜமானன் பயணம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை தன்னுடைய தோளில் மேல் போட்டு அந்த 99 ஆடோடு சேர்த்து இந்த ஒரு ஆடையும் சேர்த்து அவர் மறுபடியும் நடக்க பண்ணினார். நான் நம்புகிறேன், இந்த திருச்சபையிலே இருக்கிற 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் இப்பொழுது தேடி வருகிறார் என்று நம்புகிறேன். உங்க குடும்பத்துல காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ள அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி வந்திருக்கிறார். பாஸ்டர், அந்த ஆடு வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த ஆடு, நான் தான் வழி தவறி போன பிள்ளை, நான் தான் வழி தவறி போன பையன். கர்த்தர் என்ன திரும்பி கொண்டு வருவாரா? நான் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பார்ப்பேனா? நான் மறுபடியும் ஊழியம் செய்வேனா? நான் மறுபடியும் என்னுடைய பாதையில ஓடுவேனா? எனக்கு தெரியும், கண்டிப்பா இது என்னுடையதே இல்லை. நான் எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டியவன், நான் எவ்வளவு தூரத்துல போக வேண்டியவன். ஆனா என்னமோ தெரியல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி பிசகிட்டேன், நான் வழி தப்பிட்டேன். இன்னைக்கு நான் உணர்றேன். கையை உயர்த்தி, அப்பா காணாமல் போன ஆடாகி என்னை தேடுங்கன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வருவாராக. மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக.
இயேசுவே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மைதான்ப்பா உண்மைதான்ப்பா, என்னுடைய வழியை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாதையை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் நான் தவறாம இருந்திருந்தா நான் ஒரு பெரிய வெற்றியை பார்த்திருப்பேன். எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்திருப்பேன், ஒரு பெரிய இளைப்பாறுதலை பார்த்திருப்பேன். என்னதான் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கசடாவே மாறிடுச்சு ஆண்டவரே. என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கையில் அது ஒரு அழுக்கா மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனா இப்பொழுது உம்முடைய பலிபீடத்துல கொடுக்கிறேன், எப்படியாவது என்ன தப்புவீங்க, சத்தத்தை உயர்த்தி எப்படியாவது என்ன தப்புவீங்க, முழு பலத்தோட என்னை எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது என்ன தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன எல்லாரும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா நீங்க சரியான வழியை விட்டு இப்போ கூகுள் மேப் காமிக்கிற ஒரு தப்பான வழியில நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ திடீர்னு பார்த்தா நீங்க தப்பான வழிக்கு போறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் வந்ததே வந்துட்டேன், தப்பான வழிக்கு வந்ததே வந்துட்டேன், இனி பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்போம். சொல்லுங்களேன், டைம் ஆனா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, திரும்பி அகைன் யூ டர்ன் போட்டுட்டு, பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, நான் போக வேண்டிய அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தவறி போகிற வழியே கண்டுபிடிச்சு வந்தா, உங்க வாழ்க்கை என்கிற வழியில நீங்க தவறி இருப்பீங்கன்னா, நீ நிறைய பேருடைய மனசுல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நான் வந்துட்டேன், நான் வழி தவறிட்டேன், சரி இனி உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதிலே பிரயாணம் பண்ணுவோன்னு நிறைய பேர் உங்க மனசுல சொல்றத ஆவியானவர் உணர்த்துகிறார். அவ்வளவுதான், நான் வழி தவறிட்டேன் பாஸ்டர். உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னமோ நான் ஸ்லிப் ஆயிட்டேன், பட் நான் இனி ஒன்றும் திரும்பி இனி அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். இல்லை இல்லை, நான் நம்புறேன், அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது, இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலாம்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டா நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது, தன்னுடைய தகப்பனார் தூரத்துல கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி, இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியிலே அவனை நடக்க பண்ணது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை, தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை, நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கத்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவரா இருக்கிறார். வாலிப தம்பி கவனிச்சுங்க, சின்ன தம்பி கவனிச்சுக்கோ, டீன்ஸ் பாய் கவனிச்சுக்கோ, ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோ. நீ தப்பான வழியில இருக்கிற, நீ தப்பான வழியில இருக்கிற, நீ தப்பு பண்ணிட்ட, சரி, நீ தெரிஞ்சு கொண்ட பாதை சரியில்லடா. ஆனா நீ என்ன சொல்றீங்க, நீ அப்படி இன்னும் உனக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குடா, எத்தனையோ வயசு இருக்குது, நீ இப்பதான் 20 வயசு, நீ இப்பதான் 19 வயசு, நீ இப்பதான் 18 வயசு, இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற உன் வாழ்க்கையை. நீ ஆரம்பிக்கும் போதுதான் நீ தவறி இருக்கிற, நீ ரொம்ப தூரம் போய் தவறுனேன்னு நீ நினைக்கிற, இல்ல, நீ ஆரம்பத்துல தவறி இருக்கிற. நீ இப்ப திரும்பி வந்துட்டேன்னா இனி இருக்கிற 60 வருஷமா, இனி இருக்கிற 50 வருஷமா ஆண்டவர் உன்னை ரொம்ப அழகா நடத்துவாருப்பா. நீ அதை விட்டு திரும்பி வா, அப்படியே போயிடாத. கவனிங்க, இந்த திருச்சபையில் இந்த சுற்றி இருக்கிற ரவுடிகளுடைய பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, ஒரு காலகட்டத்தில் இவங்க யாருமே என் கூட சண்டைக்கு வரவே இல்லை. ஏன் இவங்கெல்லாம் சண்டைக்கு வரலன்னு பார்த்தா, ஒன்று இந்த சர்ச்சு இங்கே பலிபீடம் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டு, அங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு, அந்த இடத்துல நிறைய பேர் உட்காருவாங்க. குறிப்பிட்ட ஒரு பையன், அந்த பையன் ஒரு பெரிய ரவுடி, அவன் ஏற்கனவே நிறைய டைம் ஜெயிலில் எல்லாம் இருந்தவன். அவனுக்கு என்னமோ தெரில, நம்மளுடைய சர்ச்சு ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும். சரி, சில நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுடைய தம்பியை கொன்னுட்டாங்க, கொல்லும்போது கூட தள்ளி விட்டு கொன்னுட்டாங்க. அப்போ கூட நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், வேணாண்டா சாமி விட்டுரு, ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் 2 பேர் நீ இழந்தாச்சு, இனி ஒன்னையும் இழக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை, வந்துரு போதுன்னு அவன் என்கிட்ட சொன்னேன்னா, அவன் தம்பியை கொண்டவனை எப்படி பாஸ் நம்ம சும்மா விட முடியும், நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுடி பசங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு பின்னாடி உட்காருவான், லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான். ஒரு 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் தான் உட்காருவான்னு வைங்களேன். உட்காருவான், ஒரு ஜெபம் பண்ணுவான், ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணுவான், அப்படிதான், அவ்வளோதான், 4 பேரும் கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. இவன் உள்ள வந்தானோ இல்லையோ, இந்த ஏரியாக்காரங்க யாருமே உள்ள வரதை முட்டாங்க. அப்படிதான் நிறைய அந்த மாதிரி ஒருத்தன். ஆனால் அவன்கிட்ட நான் சொல்லும்போது அப்படிதான் சொன்னேன், அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், எப்பா
உனக்கு இதான் சின்ன வயசுடா, நீ இன்னும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. உடனே அவன் என்ன சொன்ன, நான் முடிச்சிட்டேன் பாஸ் என் வாழ்க்கையே, நான் எங்க ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க, முடிஞ்சு நான் வழி தவறி போயிட்டேன், தடுமாறிட்டேன், இனி வந்து எனக்கு என்னை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கான் என்னன்னு தெரில, அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், யாருன்னு தெரில. நீங்கள் ஒருவேளை அவனை மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு கையில் கத்தியோட அலையாமல் இருக்கலாம். ஆனால் வேற ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி பிசகுனதுனால நீங்கள் ஒரு முடிகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மறுபடியும் அதே வழியில் உங்களை நடத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜஸ்ட்டு 80 சொல்கிறேன், ஒரு 60 வருஷம் உங்களுக்கு நீங்கள் தப்பான வழியில் நடந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் நல்ல வழியில் நடந்தாலே இந்த 60 வருஷம் செய்ய வேண்டியதை இந்த 25 வருஷத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதுதான் எனக்கு அப்படின்னு நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க தப்பான வழியை சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நடந்து அவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வழியிலிருந்து கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் ஓபன் பண்ண கர்த்தர் வல்லவர். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலை செவ்வையாக்கி. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் உனக்கான வழியை ஆயத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நான் நம்புறேன், தப்பான வழியில போன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு கை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கொண்டு வர போறாரு. கர்த்தர் மறுபடியும் உன்னை அந்த வழியில கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீ மறுபடியும் ஓடுவ, நீ மறுபடியும் கர்த்தருக்காக செய்வ. உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை கர்த்தர் தர்றாரு, உனக்கு ஒரு புது பாதரட்சியை கர்த்தர் தர்றாரு. ஆமென். கர்த்தர் உன்னை கட்டி பிடிச்சு உன்னை முத்தம் செய்கிறார். இதுக்காக தான் அப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தார். இதுக்காக தான் ஏசப்பா உன்னை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாரு. இல்ல, வந்திருப்பா வந்திருப்பா. ஆண்டவர் சொல்றாரு, வந்திருப்பா, நீ வந்திருப்பா, நீ வந்துருமா, நீ வந்துருமா, நீ வந்துருமா, நீ வந்துருமா, நீ வந்துருமா. இன்னும் ஆண்டவரிடத்துல நிறைய இரக்கம் இருக்குமா, இன்னும் நிறைய இரக்கம் இருக்குமா. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் போகல, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் போகல, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற எதிர்காலம் இன்னும் போகல, அவர் உன் மேல வச்சிருக்கிற ஊழியதாக இன்னும் போகல. ஆண்டவர் இன்னும் உன்னை மறக்கல, இன்னும் உன்னை கர்த்தரை வெளியில் எடுத்து போடல. உன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் அவருடைய கையில நீ கெட்டு போனதுனால தூக்கி போடுங்க ஆண்டவரே, தூக்கி போடுங்க ஆண்டவரே, தூக்கி போடுங்க ஆண்டவரே. பிசாசு ஒரு பக்கத்துல இருந்துட்டு இன்னுமா இவனை கையில வச்சிருக்கிறீங்க, இவனை தூக்கி போடுங்க, இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் மட்டும் உன்னை கையில வச்சுட்டு உன்னை தூக்கி போட மனசே இல்லாம மறுபடியும் உன்னை வனைஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் உன்னை கர்த்தர் வனைவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. மறுபடியும் ஒரு புதிய மனுஷனாய் இல்ல நீ பிறக்கும் போது உன்னிடத்துல இருந்த அந்த தலையெழுத்தை கர்த்தர் மீண்டும் எழுத போகிறார். நீ பிறக்கும் போது நீ எந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்டாயோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. கையை உயர்த்தி சத்தமா 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 ஜெபம் பண்ணி, வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சத்தமா முழு பலத்தோட ஜெபம் பண்ணு தங்கச்சி, முழு பலத்தோட ஜெபம் பண்ணு தங்கச்சி. இல்ல நீ வழி மாறினவள் கிடையாது. இல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஏதோ நீ வழி தடுமாறிட்ட, பரவாயில்ல. பிரயாணத்துல ஏற்ற தாழ்வுகள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் அதை மன்னிச்சாரு, ஆண்டவர் அதை மறந்துடுறாரு. ஏதோ நீ சூழ்நிலை உனக்கு அப்படி பண்ணிட்ட, நீ யார் சொன்னாலும் கேட்கல, அந்த ஞானம் உனக்கு இல்லை. அதுக்காக அப்பா உன்னை கைவிட்டுல, அப்பா இன்னும் உன்னை நேசித்தான் இருக்கிறாரு. மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு நியூ லைஃபை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு புது பாதையை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, அது எல்லாத்தையுமே விட்டுரு. நான் உனக்கு வைத்ததை, உனக்கு சொன்னதை செய்ய மழவும் உன்னை கைவிடுவதே இல்லை. கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இங்க நிலாவுறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பெரிய மகிமை இருக்குது. நான் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக, ரொம்ப களைப்பாக தான் இருக்கிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக ரொம்ப தூங்காமல் ட்ராவல் பண்ணிட்டே வந்தனால திருப்பி அகைன் ட்ராவல் பண்ணணும். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். இன்னும் வந்து 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் கண்டினியூவாக. ஆனாலும் உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாராவது ஒருத்தர், ஸோ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, யாருக்கும் தெரியாமல் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இன்றைக்கே எடுத்து போட்டுருமா, இன்றைக்கே எடுத்து போட்டுரு.
கொண்டு வந்து போட்டுரு, இல்லை பலிபீடத்தில் வச்சிரு, பிச்சு போட்டுரு. எந்தெந்த விதத்துலலாம் சத்துரு உன்னை வழி மாறி போக பண்ணணும் அது எல்லாத்தையும் விட்டுரு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காத, நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. ஆண்டவர் மறுபடியும் உன்னை அழைக்கிறார், உன்னை கூப்பிடுறாரு, நீ வா. சத்துரு உன்னை வழி மாறி போக பண்ணணும் அது எல்லாத்தையும் விட்டுரு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காத, நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. ஆண்டவர் மறுபடியும் உன்னை அழைக்கிறார், உன்னை கூப்பிடுறாரு, நீ வா, நான் உன்னை வாழ வைப்பேன். வாலிப தங்கச்சிகளும் அப்படிதான். ஏதாவது ஒன்று மனசில் நினச்சி நீ பாட்டுக்கு அதை கற்பனை பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னால் விட்டுரு. ஆண்டவர் உன்னை மறுபடியும் கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா.